ஓ அப்படியா ஜோயா, அம்மா வாங்கி தரலன்னு சொல்ற. அப்புறம் இதெல்லாம் வாங்கறதுக்கு உனக்கு எங்க இருந்து காசு கிடைச்சது? எஸ் மணி, அவ ரொம்ப நாளா மம்மி கிட்ட வாங்கி கேட்டே இருந்தாங்க. மம்மி தான் வாங்கி கொடுக்கல. பிகாஸ் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வாங்கினா மணி வேஸ்ட் ஆகும்னு சொல்லி மம்மி தான் வாங்கி கொடுக்கல. அதனால அவளே காசு சேர்த்து வச்சு வாங்கிட்டா. சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா அதுல என்ன இருக்குன்னு காமிங்க பாப்போம். ஜோயா, நீ காசு சேர்த்து வச்சு வாங்கினதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா ஓபன் பண்ணிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தரணும், ஓகேயா? ஹே மணி, உனக்கு இல்லாமையாடா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தாண்டா வாங்கியிருக்கேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடுவோம். ஆஹா, எவ்வளோ கலர்ஸ் எவ்வளோ கலர்ஸ்! எதை ஓப்பன் பண்ணுறதே தெரியலையே. எல்லாமே அட்ராக்டிவா இருக்கு. ரெட், ப்ளூ, கிரீன், கோல்டுன்னு கலக்குது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூவே ஓப்பன் பண்ணலாம். ஆமா, உள்ள எனக்கு பிடிச்ச ஏதாவது ஓகே ஐட்டம் ஓகே இருக்குன்னு பாக்கலாம். நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூ ஓப்பன் பண்ணிருக்கேன். இங்க பாத்தியா, ஒரு ஆரஞ்சு கலர்ல பிபி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நான் ஜாலியா விளையாட போறேனே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கலரிங் புக் கொடுத்துருக்காங்கடா. டோரிமானு, பீமு, பட்லு எல்லாமே இருக்காங்க. இதை வச்சு ஜாலியா கலர் பண்ணி விளையாட போறேன். சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே அட்ராக்டிவா இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்னடா 10 rupees கொடுத்துருக்காங்கடா. அதை வச்சு நல்லா நம்ம பேங்கிங் விளையாட்டுலாம் விளையாடலாடா. சூப்பரா இருக்கு பார்க்கவே. அதுக்கப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, கிரிக்கெட் கார்டு. அதுக்கப்புறம் வந்து WW அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கூட நம்ம விளையாட முடியும். பார்க்கவே எல்லாமே செம்மையா இருக்குல்ல, ஜாலியா இருக்குடா. இன்னைக்கு நமக்கு அடிச்சதுல லாட்ரி. நெக்ஸ்ட் நம்ம ரெட் கலர் பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாம். மம்மியோட ஃபேவரட் கலர் ரெட் கலர் தான். சோ அதனால இதுல என்ன கிஃப்ட் வந்தாலும் மம்மிக்கு பிரசன்ட் பண்ணிட வேண்டியதா. சரி, மம்மிக்கு என்ன லக் இருக்குன்னு பாப்போம். ஹே, இதுல பாரு ஜோயா, இதுல ஒரு அழகான பொம்மை இருக்கு. இந்த பொம்மை வந்துட்டு நம்ம சுத்தி பாப்போமா? ஹே, என்னடா கீழ விழுந்துட்டே இருக்கு அகைன் அண்ட் அகைன். சரி ஓகே ஓகே, இது நம்ம நாளைக்கு விளையாட வச்சுப்போம். நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கூடை இருக்கு. இந்த கூடை வந்து நம்ம கிச்சன் செட் விளையாடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20 rupees நோட் கொடுத்துருக்காங்க. இந்த 20 rupees நோட் வச்சு நம்ம என்ன பண்றது? பேங்க் கேம் அந்த மாதிரி விளையாடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்து கடை வச்சு விளையாடும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த திங்ஸ்லாம் வச்சு நம்ம நல்லா விளையாடலாம். அதனால ஓகே தான். ஹே ஜோயா, இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஓபன் பண்றேன் ஓகே தான். பட் எங்களுக்குலாம் நீ என்ன தர போறன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் வெயிட்டிங். ஹே ஜாரா, நான் அப்பவே சொன்னேன்ல, அம்மா கிட்ட நீயே வாங்கிக்கிறேன்னு சொல்லி. நீ தான் கேட்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சேர்த்து வச்சு வாங்கினதா இருந்தாலும் நான் உனக்கு கண்டிப்பா தருவேன். ஹே ஜாரா, ஜோயா நமக்குலாம் தராம விளையாட மாட்டா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நமக்கே தெரியும்ல. நம்ம எல்லாருக்கும் தருவா கண்டிப்பா. ஆமா மணி, நீ சொல்றதா கரெக்ட். நான் ரொம்ப நல்ல பொண்ணு தான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் விளையாடுவேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இந்த கோல்ட் கலர் ஓபன் பண்ணிடலாம். கோல்ட் பாக்ஸா பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கு. இதுல என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. பாப்பா கியூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயும் ஒரு 10 rupees கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம பேங்கிங் விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலயும் ஒரு கார்ட்ஸ். இல்ல கார்ட்ஸ் இல்ல, இது பீம் வந்து கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் கொடுத்துருக்காங்க, நம்ம குளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரீ கொடுத்துருக்காங்க. ட்ரீ எதுக்காவது சும்மா நம்ம விளையாடுறதுக்கு வேணா வச்சுக்கலாம். ஹே, இந்த ட்ரீ வச்சு என்னப்பா விளையாட முடியும்? இதெல்லாம் ஒண்ணுமே விளையாட முடியாது. அதெல்லாம் வேஸ்ட். ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தறலாமா? சூப்பரான ப்ளூ கலர். எப்பவுமே பாய்ஸ்க்கு தான் ப்ளூ கலர் பிடிக்கும். ஆனா எனக்கு என்னோட ஃபேவரட்டே ப்ளூ கலர் தான். இது என்ன இருக்கு? இதுல ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. அது வந்து பீம் கார்டு. அதுக்கப்புறம் ஒரு பம்பரம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு லைன் மேல வந்து யாரோ உட்கார்ந்திருக்க மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் இல்ல. இது சும்மா மொக்க தான். இதுல வேற எதுவும் கிடையாது. விளையாட முடியாதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டார்க் ப்ளூ கலர் பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இது ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. உனக்கு தானே பிடிக்கும் மணி ப்ளூ, டார்க் ப்ளூ கலர். இது என்ன கலர் நீயே வச்சுக்கிறியா? இதுலயும் கார்டு தான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 20 rupees மணி. உனக்கு ஜாக்பாட் தான். அதுக்கப்புறம் ஒரு பம்பரம் கொடுத்திருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் ஒரு விசில் கூட கொடுத்திருக்காங்க. மணி இதை வச்சு நீ நல்லா விசில் ஊதி விளையாட போற. ஜாலி தான் உனக்கு இந்த பம்பர் பிரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிரீன் யாருக்கு கொடுக்கலாம்? ஓகே, நம்ம சிவானிக்கு கொடுத்துடலாம். நம்ம சிவானி கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டே இருப்பாள்ல. அதனால இதில் என்ன வந்தாலும் நம்ம சிவானி எடுத்துக்கிட்டோம். அப்படி என்ன வச்சுருக்காங்க இதில்? ஓகே, இதுலேயும் ஒரு நார்மலான ஒரு பிபி, அந்த எனக்கு வந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பிபி இதில் இருக்குது. அப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு விசிலா? என்னப்பா அந்த அண்ணாச்சி நம்மளை ஏமாற்றி விட்டாரே. அதுக்கப்புறம் ஒரு 10 rupees நோட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த ரெட்லையாவது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, கிடைக்குதான்னு பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது? இதில் பெரிய பம்பரம் இருக்குப்பா. பார்க்கவே சூப்பராக இருக்குது. அச்சு முறுக்கு மாதிரி பெருசாக இருக்கியா? ரிங்கு சூப்பர். எனக்கு பிடிச்ச கிஃப்ட்டே இதுதான். இதில் எல்லாத்துலேயும் பிடிச்ச கிஃப்ட் இந்த ரிங்கு தான்ப்பா. சூப்பராக இருக்குது. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகும்போது கூட போட்டு போய்க்கலாம். வேறு லெவலு. அதுக்கப்புறம் இந்த ரிங்க கொண்டு போய் அம்மா கிட்ட காமிச்சா அம்மா அசந்து போயிடுவாங்க. ஆமா சோயா, அம்மாவுக்கும் கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உன்னை திட்ட மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்றேன்னு திட்ட மாட்டாங்க. அம்மாவுக்கும் இது கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இதுல கிடைக்கலையே, என்ன பண்றது?
ஹே இருடா மணி, இன்னும் 3 பாக்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதில் என்ன கிடைக்குதோ, உனக்கு எது ஃபேவரட்டோ அது நீ எடுத்துக்கூடா. ஓகே, இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதில் தான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நீ எடுத்துக்கூடா, ஓகேவா? சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காது என்கிட்ட. ஹே இதில் ஒரு 20 ருபீஸ் இருக்குது. ஹே பாருடா, பென்டன் வாட்ச்டா, செம்மடா, இது ஜாலியாக இருக்கும் விளையாடுறக்கே. இது நீ வச்சுக்கூடா. ஆமா சோயா, எனக்கு பென்டன் வாட்ச்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பென்டன் வாட்ச் நானே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 20 ருபீஸ் கொடுத்துருக்காங்களா? ஓகே, அதுவும் ஓகே. பம்பரம் எல்லாத்துலயும் கிடைச்சிருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, இது நானே வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் 2 பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. ஓகே, அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஒயிட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே. லாஸ்ட் 2 பாக்ஸஸ் ஏதாவது நல்ல கிஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுலேயும் ஒரு ட்ரீ கொடுத்துருக்காங்கப்பா. ஆல்ரெடி ஒரு ட்ரீ இருக்குது. ஓகே, ஏதாவது ஃபாரஸ்ட் கேம் மாதிரி வச்சு விளையாட நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 10 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாரியா, ஒரு சாசர் கொடுத்துருக்காங்க. சாசர் நல்லாயிருக்கும் நம்ம விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கப்பு கூட கொடுத்துருக்காங்க. இந்த கப் அண்ட் சாசரை வச்சு நம்ம கிச்சன் செட் விளையாடுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும்பா. இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்குல. ஆமா சோயா, இது வந்து நம்ம கிச்சன் செட் விளையாடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் விளையாடுறதுக்கு. இருக்கிறதுல இதுதான் லாஸ்ட் ஒன்னு. இதுல என்ன இருக்க போகுதுன்னு தெரியலையே. இதுல ஏதாவது சூப்பரான கிஃப்ட்ஸ் எல்லாம் ஜாலியா இருக்கும். இதுல என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒன்ல ஏதாவது நல்ல கிஃப்ட்ஸா கிடைச்சா ஜாலியா இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, இதுலயும் ஒரு 10 ருபீஸ் தான்டா. என்னடா இது, அண்ணாச்சி நம்மளை ஏமாத்திட்டாருடா. பாருடா, இதுல ஒரு பிபி கொடுத்துருக்காங்க. மணி, இந்த பைப்பை நீ வச்சுக்கோ. செம்மடா, இதுல எனக்கு செம்மையா ஒன்று விளையாடுற கிடைச்சிருக்குடா. இங்க பாரு, பல்லுடா, பல் செட்டு. இதை மாட்டி நல்லா நைட்டு வந்து உன்னை பயமுறுத்த போறேன்டா. சூப்பரா இருக்குது விளையாடுறதுக்கு. உன்னை இதை காமிச்சு பயமுறுத்த போறேன். வேற லெவல்ல இதுல இருந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இங்க பாருங்கப்பா, இவ்ளோ திங்ஸ் கிடைச்சிருக்கு. சோ மணி எதுவும் வேஸ்ட்ல, எல்லாமே யூஸ் ஆகுற திங்ஸ் தான் கிடைச்சிருக்கு. சோ மம்மி எதுவும் திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோயாவை. ஓகே சோயா. ஆமா சாரா, மம்மி கிட்ட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த கலரிங் புக்ஸ்லாம் இருக்கறதால மம்மி வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ்னு சொல்லி எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பென்டன் வாட்ச் தான். அதனால பென்டன் வாட்ச் நானே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல கார்ட்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருங்க. ஏன்னா அந்த கார்ட்ஸ் விளையாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரிங்கு தான்ப்பா. ஏன்னா நீங்கள் யாருமே பெருசாக மேக்கப் போட மாட்டீங்க. அந்த ரிங்கு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால அந்த ரிங்கு நானே எடுத்துக்கிறேன். ஓகே சிவானி,